சர்வ மங்கள மாங்கல்யே சிவ சர்வாதித சாதிகே சரண்யே தர்காம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே காத்யானாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்க்கி பிரசோதயாத். சர்வ மங்கள மாங்கல்யே அப்படின்னு சொல்லி தான் நல்ல ஒரு திருமண பலம் மாங்கல்ய பலம் வருவதற்கு நல்ல வாழ்த்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்த்துக்களோடு ஒவ்வொருத்தருடைய திருமணமும் ரொம்ப சிறப்பாக நடக்கணும், நல்ல கோலாகலமாக நடக்கணும். அங்கே இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிடணும். எதிர்காலம்லாம் நல்லா சிறப்பாக இருக்கணும். இதுக்கு நம்ம ஜாதகத்தில் திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அந்த திருமண விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருத்தம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் திருமண விஷயத்துக்குள்ளே போகிறோம். இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு இரு மனம் இணையக்கூடிய காலகட்டம் எப்போ வரும்? இதுதான் பயங்கரமான கேள்வி ஒவ்வொரு பெற்றோருக்கும். ஏன்னா பெண் பிள்ளையை பெற்றுட்டேயா, அந்த பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் வரும், எப்போ வியாழ நோக்கம் வரும்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுலேயும் ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றுட்டோம், இப்போ கல்யாணம் வரும் எப்போ கல்யாணம் வரும்னு கேட்டவங்க அதை விட இப்போ ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அதிகமாக இந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா பெண்கள்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு என்ன செய்கிறாங்க, நல்ல ஜாப்புக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும் போது எனக்கு எங்கள் ஜாதியில் ஒரு பெண் பிள்ளை கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டாங்க. இதில் நமக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ன பலம் வேணும்? ஜோதிடத்தில் வேலை நோக்கம் தானா? வேலை நோக்க பலம் இருந்தால் தான் போக முடியுமா? குரு பலம் இருந்தால் தான் போக முடியுமா? எல்லாருமே சொல்கிறது வேலை நோக்கம். அதுக்கு எந்த வேலை நோக்கம்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய ராசி இப்போ பயிற்சி பண்ணுற குரு பகவான் பயிற்சி ஆவார். அப்பப்போ இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்தாலோ அல்லது 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துல வந்துட்டுன்னா எல்லா அஸ்ட்ராலஜர்களும் வேலை நோக்கம் வந்துச்சு, இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிங்க அப்படிம்பாங்க. இப்போ ஒரு சில நேரங்களில் குரு பயிற்சி டைம் சொல்லுவாங்க. இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் தான் வேலை நோக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல விரட்டி திருமணத்தை பார்ப்பாங்க. பொருத்தங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஜோசியத்தை வேகமாக ஓடுவாங்க. சார் இந்த 1 மாதம் சார் வேலை நோக்கம் இருக்குது அப்படிப்பாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை அப்படிங்கிறது அந்த எந்த ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 5, 7, 9 வரும்போது குரு பலம் குரு பார்க்க. 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானத்தில் வர்றதுனால குடும்பம் அமையும் குரு பலத்தால் அப்படிங்கிறது. 3வது 11வது இடம் லாபஸ்தானத்தில் குரு வர்றதுனாலையும் குரு, இதுதான் வியாழ நோக்கம் அப்படிங்கிறது நம்ம அஸ்ட்ராலஜர் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு வர்றது. ஆனால் சிலருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 22 அந்த ரேஞ்சில் தான், இப்போ நம்ம ஒரு 20 வயசுக்கு மேலே தான், அந்த 21 வயசு வச்சுக்கோங்களேன், குரு பலம் இருக்கான்னு ஒரு ஜோசியத்தை போய் பார்ப்பாங்க. அம்மா அடுத்தால குரு பயிற்சி யாராருமா, அடுத்த ஒரு வருஷம் அந்த குழந்தைக்கு 23 வயசு காலகட்டம் பூரா குரு பலம் இருக்குதுமா. அந்த காலகட்டம் பூரா என்ன செஞ்சிட்டாங்க, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நடக்கலை. அடுத்தால 24 வயசுல குரு பயிற்சி ஆகிட்டு வேற ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டுதுமா, அடுத்தால நீங்கள் குரு பயிற்சின்னு 1 வருஷம் கழிச்சுதாம்மா அப்படிம்பாங்க. அதே போல் 25 வயசில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும், போவாங்க. சில குழந்தைகளுக்கு அந்த காலமும் கல்யாணம் நடக்காது. அடுத்தால சொல்லுவாங்க, இன்னும் 1 வருஷம் கழிச்சிடுமா, கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி வருமா, அப்போ நடந்துருமா அப்படிம்பாங்க. அதே போல் அந்த காலகட்டமும் குரு நல்ல இடத்துக்கு வருவார், வேலை நோக்கம் வந்துடுவார். ஏன்னா எப்படியும் கிட்டத்தட்ட 5 ஸ்தானம், மொத்தம் 12 ஸ்தானம், ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்துல இருப்பார். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 12 வருஷம் போனால் 5 தடவை குரு வேலை நோக்கம் வந்திருக்கும். இதுதான் ரொட்டேஷன் முறையில். இப்போ 3வது தடவை குரு பயிற்சிலையும் இங்கே நடக்கலை. அப்போந்தான் இந்த கேள்விக்கு விட தெரியாமல் முடிப்பாங்க. சார் வேலை நோக்கம் வர்ற காலத்துலலாம் கல்யாணம் நடக்கலை, வேலை நோக்கம் இல்லாத காலகட்டத்துலேயும் ஒன்றும் செய்யலை, இப்போ வேலை நோக்கம் பயனா இல்லை பயன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்களும் இல்லை, கல்யாணம் முடிகிற காலகட்டத்தில் நல்ல திசைகள் புத்திகள் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுன்னா இந்த வேலை நோக்கம் சிறப்பாக கல்யாணம் முடிச்சிடும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி, அந்த அஸ்ட்ராலஜி சொல்கிற மாதிரி, மற்றவங்க கோயில் குருக்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் கல்யாணம் முடிச்சிடும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தடைகள், பெரிய தடைகள் இருந்ததுன்னா அதுக்கு எந்த ஸ்தானத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா
அந்த குழந்தைகளுடைய மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கணும், 7ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 2 இடத்துல நீங்கள் ரிசர்ச் பண்ணாமல் வெறும் வியாழ நோக்கத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அதுலேயும் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜி வந்து நிறைய நல்லா விவரமாக படித்தவங்க நாங்கள் வியாழ நோக்கம்னு சொல்ல மாட்டோம். ஏன் வேலை நோக்கம்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு அப்படின்னா ஆசிரியர், சித்தர், ரிஷிகள், முனிவர்கள், ஆலய அர்ச்சகர்கள், எங்களை மாதிரி ஜோதிடர்கள். புரிஞ்சுட்டா? எங்களுக்கு அந்த இந்த இதுக்கும் திருமண விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஜோதிடத்தில் உண்மையிலேயே திருமணம் அப்படின்னா சுக்கிர நோக்கம்னு சொல்லணும். ஏன்னா ஒரு கல்யாண பிராப்தமும் ஒரு ஆண் பெண் இணைவு என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கைக்கும் அதிபதி சுக்கிரன் தான். ஆனால் அந்த சுக்கிரனை நம்ம அப்படியே மறைச்சிட்டு வேலை நோக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நாங்கள்லாம் பார்ப்போம், ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அந்த சுக்கிரனுடைய பலம் நல்லா இருந்து அந்த பெண் குழந்தைகளுடைய 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டேன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலையோ இல்லை வேலை நோக்கம் இல்லைன்னா கூட கல்யாணம் நடக்கும். ஆனால் பெண்களுக்கு இந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தது 7-8 கெட்டு போச்சுன்னா பல வேலை நோக்கங்களை கடந்தும் திருமண தாழ்த்தி போகும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போகணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 20 வயதுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ள காலகட்டம் தான் திருமண காலமாக நம்ம இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம இது பண்ணுறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ கேது திசைகள் நடந்ததுனாலும் நம்ம திருமணம் என்ன செஞ்சிடும், வேலை நோக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு பையன் கூட வரமாட்டேங்கான் சார், ஒரு பொண்ணு கூட ஜாதகம் கூட வரமாட்டேங்க சார் அப்படிம்பாங்க. அது இப்போ கேது திசை நடக்குன்னு அர்த்தம். கேதுக்கும் தாம்பத்திய உறவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கேதுனா சித்தம் அப்படிங்கிறது, ஆன்மீகம் அப்படிங்கிறது. புரிஞ்சுக்கலாம்? இந்த கேது வந்து என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாம்பத்திய வாழ்க்கையை அமைகிறதுல மிகப்பெரிய தடைகளை உண்டு பண்ணுவார். அப்போது உங்கள் ஜாதக ரீதியாக இந்த தடைகள் உங்களுடைய கிரகத்தில் திருமண ஸ்தானங்கள்னு இருக்குது, கட்டங்கள். அதனால கட்டங்கள் ரொம்ப அற்புதமாக பார்க்கணுமா. உங்களுக்கு தோஷம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரச்சனையே, அதுக்கு வேலை நோக்கம்னா தேவையே கிடையாது, அது பாட்டில் நடந்தே போயிடும். இது வந்து சின்ன சப்ஜெக்ட்டு. ஆனால் அந்த சின்ன சப்ஜெக்டை பெரிய சப்ஜெக்டாக வச்சுருக்கீங்க. பெரிய விஷயம் நம்ம ஜாதகத்தில் உள்ள கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறத ரொம்ப சின்ன விஷயமா எடுத்து நீங்கள் கடந்து போகிறதுனால தான் நீங்கள் வேலை நோக்கத்தில் கூட என்ன செய்வீங்க, ஜாதகத்தில் சில விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 30 வயசுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி கேது திசைகள் வரும், இந்த மாதிரி ஒரு கெட்ட திசைகள் வரும். நீங்கள் வேலை நோக்கம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சுவீங்க, பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒற்றுமை இல்லாமல் போயிடும். அப்போ முதல்ல ஃப்யூச்சரில் எப்போவுமே நாங்கள் எனக்கு குருநாதர் சொல்லிக் கொடுக்கும்போது, ஒரு கல்யாணம் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அடுத்த 30 வருஷம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு பாருங்க. 2 பேரும் என்ன எவ்வளோ தான் ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒற்றுமையோடு இருப்பாங்களா, அந்த சண்டை சச்சரவுலாம் மீறி ஒற்றுமை இருக்குமா, அவங்கள்ட்ட அன்பு இருக்குமா, இதெல்லாம் பாரு. 30 வருஷம் பாரு. வெறும் இந்த 11 பொருத்தத்தையும் பார்க்காத, வெறும் செவ்வாய் தோஷம் மட்டும் பார்க்காத அப்படின்னு என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லியிருக்கேன், என் குருநாதர் அவன் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இருக்கான்னு பாரு, ஒரு பெண்ணோட அன்பு கிடைக்கும். வியாழன் பலத்தை பார்க்காதடா, வியாழன் பலத்தை பார்த்தா நல்லவனாக வாழ்வோம். ஆனால் சுக்கிரனுடைய பலம் இருந்தால் தான் அவனால் ஒரு பெண்ணை வசீகரிக்க முடியும். ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் அல்லது செவ்வாயுடைய பலம் இருந்தால் தான் ஒரு பெண்ணால் ஆணை வசீகரிக்க முடியும். இந்த 2 பேரும் ஒருத்தரை வசீகரிக்கிறது தான் திருமணமே தவிர, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து குருவுக்கும் கேதுக்கெல்லாம் வேலை கிடையாது. புரிஞ்சுக்கலாம்? அதனால் வேலை நோக்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா வேலை நோக்கம் வரும்போது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து பெரியோர்கள் தான் என்ன செய்யணும், திருமணத்தை பார்க்கணும். பெரியோர்களோட ஆசையோடு தான் திருமணம் நடக்கணும். அதனால தான் சுற்றம் கீழே அதில் போடுவோம், கீழே சுற்றம் சூழ, உற்றார் உறவுகள் சூழ இந்த திருமண நிகழ்ச்சிக்கு தாங்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவோம். அதுக்கு தான் குரு பலம். இவங்கெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய பலம் வந்துட்டா அப்படிங்கிறது தான் குரு பலம். புரிஞ்சுக்கலாம்? ஒரு பலதரப்பட்ட மக்கள் இந்த தம்பதிகள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் குரு பலம். அந்த குரு பலம் வரும்போது அந்த ஆசீர்வாத பலம் வருங்கிறதுனால அந்த குரு பலத்தை சேர்த்து சொல்லிடுறோம். அதில் தவறும் கிடையாது. ஆனால் ஜாதகத்தில் இணைப்புக்கு சுக்கிர பலம் வேணும், இந்த மாதிரி ஆசீர்வாதத்திற்கு குரு பலம் வேணும். எல்லாத்தையும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ளே ஜோதிடத்தை அடைக்க முடியாது. புரிஞ்சுக்கலாம்? அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஜாதக கட்டங்களை ஆராய்ச்சி நம்ம தெளிவாக ஒரு ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எல்லாம் ரைட்டு, இந்த 2 ஜாதகம் நல்லா இருக்குது, இப்போது நீங்கள் எல்லாம் நான் வந்து திருமணம் வைக்கலாமா, இந்த மாதிரி பெரியோர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் அத்தனை பேரும் சூழ வந்து எங்களை
ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த குரு அனுகூலம் கிடைக்குமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கேட்கணும். குரு அனுகூலமும் சுக்கிர அனுகூலமும் அதே போல் நம்ம ஜாதகத்தினுடைய இருக்கக்கூடிய 7ஆம் இடம் 8ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 12ஆம் இடத்தினுடைய அனுகூலமும் ஒரு சேர அமையும் போது இனிய தாம்பத்திய வாழ்க்கை மலர்கிறது, இனிய திருமண வாழ்க்கை மலர்கிறது. அந்த மலர்ந்த திருமண வாழ்க்கை அன்போடு பயணிக்கிறது. இதுக்கு இவ்வளோ விஷயங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, எதிர்காலத்தில் பண்ணியிருக்கு. இப்போ கூட சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு பையன், ஒரு சின்ன வயசு பையன் தான், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறார். ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய பொருத்தம் இல்லை. அப்போ சொல்கிறேன், அப்போ வந்து அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் வந்து இஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ இஷ்டப்பட்டுலப்போ என்கிட்ட எதுக்குவா ஜாதகத்தை கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறேன். இல்லை ஜாதக ரீதியாக என்னன்னு சொல்லுங்கள், மாங்கல்ய பொருத்தம் இல்லை, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. மாங்கல்ய பொருத்தமே இல்லைன்னா என்ன பரிகாரம்? இல்லை சிலர் வந்து பரிகாரம் சரிப்பா, அது அவங்களுடைய ஸ்டேட்டஸ். என்ன பொறுத்தளவில் மாங்கல்ய பொருத்தம் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான நாளைக்கு வாழ்க்கையில் சில சிரமங்களை சந்திப்பேன், அதுக்கு உன் மனசு பூர்வமாக நீ அந்த சிரமங்களை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தால் அதுக்கு தான் மனப்பொருத்தம்னு சொல்லக்கூடிய நீங்கள் காதல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுருக்கீங்கப்பா, அதுக்கும் எங்கள் ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த பையன் என்ன அந்த பையன் அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரான், இதுக்கெல்லாம் நாங்கள் ஜோதிடத்தை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ தம்பி, நீ நம்புறதும் நம்பாததும் உன்னுடைய இஷ்டம். நாளைய உன் வாழ்க்கையில் அது அந்த நம்பி இந்த மாதிரி ஒரு ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சு நாளைக்கு ஒரு வாழ்க்கையை இன்னொரு 10 வருஷம் கழிச்சுட்டு அந்த நம்பிக்கையை பற்றி பேசுதா அப்படின்னு நான் சொன்னேன். புரிஞ்சுங்களா? அதனால் நம்ம இப்படிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை நோக்கம் வந்து சுற்றுச்சூழல் எல்லாம் வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு ரஜ்ஜு பொருத்தம் அப்படி அதை ஜோதிடத்தினுடைய அஸ்திவாரத்தையே நீங்கள் ஆட்டி பார்க்காதீங்க. ஏன்னா எத்தனை பேரும் இதே மாதிரி பொருத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அவங்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, ஒரே வீட்டில் இருந்து நிறைய சிரமங்களை சந்திக்கிறது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது, அந்த பிரச்சனைகள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை அவங்க அதுக்கப்புறம் சார் நான் உங்களை அன்னைக்கு தவறாக பேசிட்டேன், இன்றைக்கி இவ்வளோ சிரமங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிங்களா? இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதான் சொல்லிட்டேன், சுக்கிர நோக்கம் அப்படிங்கிற பலம் இருக்கணும், ரஜ்ஜி பொருத்தம் அப்படிங்கிற ஒரு பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் அது இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமே குரு பலங்கிறது நமக்கு எல்லாரும் இணைந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட விஷயம் நல்லபடியாக இருக்கணும். சர்வ மங்கள மாங்கல்ய சிவ சர்வாஜ சாதிகை சரண்யே திரகாம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே காத்தியானாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்க்கி பிரசோதயாத். அத்துணை 30 தேவர்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் அத்துணை அம்பாளுடைய ஆசீர்வாதத்தையும் உங்கள் ஒவ்வொருடைய திருமண வாழ்க்கையும் ஒவ்வொரு ஜோதிடரும் எப்படி நடப்பாங்கன்னு நல்லா இருக்கணும், ரொம்ப அன்பாக இருக்கணும், நல்ல குழந்தை பாக்கியம் 64 செல்வத்துக்கும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஆத்மார்த்தமாக வேண்டுவது தான் ஜோதிடன். ஜோதி இருக்கும் இடத்தை காட்டுபவன். அப்படிப்பட்ட ஜோதிடத்தை புதிய வரலாறு டிவி மூலம் இன்னும் நிறைய விஷயங்களை பறைசாற்றி கொண்டே இருக்கிறோம். தெளிவாக அதில் விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே பாருங்கள், விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து செல்லுங்கள். புரிஞ்சுங்களா? இன்னும் நிறைய ஜோதிடர்களை இந்த இதில் கொண்டுட்டு வர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அவர்களும் அவங்களுடைய பதிவுகளை நீங்கள் அனுப்பலாம். ஜோதிடங்கிறது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வழிகாட்டி. நன்றி. தெய்வீகம் அறிவித்து 98 42 52 16 69 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கூகுள் பேல ரூபாயை செலுத்திட்டு, அதாவது 98 42 52 16 69 உங்களால் முடிஞ்ச பணத்தை செலுத்திட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் டைம் தருவேன். அதில் செல்ஃபோன்லேயே நீங்கள் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். ஜோதிடரை மதித்து ஜோதிடத்தை மதித்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஜோதிட ரீதியாக அன்பான விளக்கம் தரப்படும். நன்றி.